கலகலப்பான திரைக்கதையுடன் கமர்ஷியல் ஹாரர் காமெடியாக உருவாகியுள்ள ரஜினி கேங் திரைப்படம் நவம்பர் 27ஆம் தேதி முதல். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நாணயம் விகடன் இன்டகிரேட்டட் நிறுவனம் இணைந்து நடத்தும் செல்வம் சேர்க்கும் சூப்பர் ஃபார்முலா அசட் அலோகேஷன் சிறப்பு நிகழ்ச்சி திருவள்ளூர்ல வர்ற சனிக்கிழமை 29ஆம் தேதி நடக்க போகுது. ஐஆர்என் கல்யாண மண்டபத்தில். இதற்கான அனுமதி இலவசம் தான், ஆனால் முன்பதிவு அவசியம். அதுக்கான லிங்க் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. விருப்பம் இருக்கவங்க நிச்சயம் முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 320 புள்ளிகள் அதிகமாகி 26,205 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1022 புள்ளிகள் அதிகமாகி 85,609 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இதே சொல்லியிருந்தீங்க 2 நாள் இறக்கமா இருக்கு, நிச்சயம் இன்னைக்கு ஒரு புல் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரிதான் இருக்கு. காலையில இருந்து ஒரு சீரான ஒரு ஏற்றம். எஸ் சார், அட்வான்ஸ் டிக்ளைன்லயும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இதுக்கு காரணம் 2 நாள் இறங்குனதுக்கு காரணம் தானே இன்னைக்கு ஏறி இருக்கு. நேத்து நம்ம பேசும் பொழுது அப்கோர்ஸ் நம்மளால எதுவுமே உறுதியா சொல்ல முடியாது. பட் ஆனா நம்ம பேசும் பொழுது என்ன சொன்னோம்னா, மதியம் 2 மணி வரைக்கும் சந்தை ஏற்றல இருந்து 2 மணிக்கு பிறகு இறங்கியதற்கு காரணம் என்ன அப்படின்னா நேத்து எஃப்என்டோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த முன்பேரவணியத்தினுடைய ஒப்பந்தங்கள் முதிர்வடையக்கூடிய கடைசி தினம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையும் கடைசி வியாழன் என்று அது முதிர்வடையும். பட் சமீபத்துல அந்த இதை மாத்திட்டாங்க, செவ்வாய்க்கிழமை என்று முதிர்வடைகிற மாதிரி மாத்திருக்காங்க தேசிய பங்கு சந்தையில. சோ அதனால நேத்து அது முதிர்வடையக்கூடிய கடைசி தினம்ங்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கலாம், பொசிஷன் அன்வைண்டிங் வந்திருக்கலாம், புதிதாக பொசிஷன் எடுக்காம இருந்திருக்கலாம். இதன் காரணமாக இந்த கடைசி தினம்ங்கிறதுனால பொசிஷன் அன்வைண்டிங் சொல்லுவோம், இரு கையில் இருப்பதை விற்கிறது. அதனாலதான் அந்த கடைசி 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல இறங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தால் மறுநாள் அது ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படித்தான் இருந்திருக்கு. நேற்று இந்த பொசிஷன் அன்வைண்டிங்னால நேற்று இறங்கிட்டு இன்னைக்கு திரும்ப ஏறிடுச்சு. ஏறி இருக்குன்னா சாலிடா ஏறி இருக்கு. ஏன்னா டிக்ளைனை விட அட்வான்ஸ் 2 மடங்குக்கு மேல் இருக்கு. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்டை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு கிட்ட இருக்கு. 52 லோ மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஹையை விட. அதுவும் நாளை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ட்ரெண்ட் தொடர்ந்தால். இது ஒரு பக்கம். பிராடர் இண்டெக்ஸ் நிப்டி 50 மட்டும் இல்லாமல் நிப்டி 100, 200, 500 எல்லாமே ஒரு விழுக்காடுக்கு மேல் ஏறி இருக்கு. அதே மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 100 எல்லாமே ஏறி இருக்கு. இதுல ஒரு பங்கு ஏறல. மிட் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 90% பங்குகள் ஏற்றத்துல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு செக்டார் கூட இறக்கத்துல முடிவடையல. எல்லா செக்டாருமே ஏற்றத்துல, குறிப்பாக உலகத்துறை சார்ந்த அந்த செக்டார் இன்னைக்கு ஒரு 2 விழுக்காடு ஏற்றத்துல, மற்ற எல்லாமே பெரும்பாலானது ஒரு விழுக்காடு ஏற்றத்துல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. ஃபைன் சார். நாளைக்கு எப்படி சார் இருக்கும்? இதே ட்ரெண்ட் தொடருமா? பெரும்பாலும் ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்ப நியூ ஹையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. சோ நாளை அதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் எப்போதுமே இந்த லெவல்ல. அது இருக்கா இல்ல அதை தாண்டுகிறதாங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்னும் நாளை மறுநாள் 2 நாள் இந்த வாரத்திற்கு இருக்கு. சோ நாளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சர்வதேச சந்தைகள் எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு பெரும்பாலும் கொஞ்சம் பாசிட்டிவான ட்ரெண்ட் இருந்ததை பார்க்க முடிந்தது. JP 225 கிட்டத்தட்ட 2 விழுக்காடு ஏற்றத்துல இன்னைக்கு இருந்தது ஜப்பானிய பங்குச்சந்தை. அது போக ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் எல்லாமே பெரும்பாலும் ஏற்றத்துல தான் இன்னைக்கு இருக்கு. ஆசிய பங்குச்சந்தைகளும் இன்னைக்கு ஷாங்காய் தவிர்த்து மற்ற ஆசிய பங்குச்சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல. அதே மாதிரி அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய முன்பேற வணிகமும் இந்த ஏற்றத்துக்கான ஒரு ட்ரெண்டை தான் காட்டுகிறது. ஆனா சிக்னிபிகண்டான ஒரு ஏற்றம் அல்லது ஒரு ரேலின்னு சொல்லிட முடியாது. ஒரு சந்தை அதிகரித்த பிறகு எல்லாரும் அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பதுங்கிறது இன்னைக்கு வேடிக்கையான ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு ஆன்லைன்ல நீங்க ஒரு இணையதளத்துல பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் சந்தை ஏறி இருக்குன்னா இன்னைக்கு நிறைய பையிங் இருந்தது. இது ரொம்ப ஆப்வியஸ், பையிங் இருந்தாதான் சந்தை ஏறும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் எதுக்காக வாங்குறாங்கிறதான காரணம். சோ எனக்கு தெரிந்து ஒரு பாட்டம் அவுட் சில செக்டார்ஸ் ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உலகத்துறை சார்ந்த, வங்கித்துறை சார்ந்த பங்குகள் எல்லாம், குறிப்பாக ஐடி துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் வீழ்ச்சி அடைந்தது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா டாடா ஸ்டீல் 2 விழுக்காடு அதிகம். அது மட்டும் இல்ல, டெக் மஹிந்திரா, இன்போசிஸ் இது எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்குது. அதே மாதிரி வங்கித்துறை எடுத்துக்கிட்டோம்னா HDFC வங்கி, அது மாதிரி வேறு சில நிதித்துறை சார்ந்த பஜாஜ் பைனான்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஏறி இருக்கு. சோ 2 பங்குகளை தவிர எல்லா பங்குகளுமே சென்செக்ஸ் குறியீட்டுல ஏறி இருக்குங்கிறதையும் பாக்குறோம். சோ ட்ரெண்ட் ஜெனரலி ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் நான். IPO இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கணும். நீங்க சொன்ன அந்த IPO வந்துருச்சுங்களா சார்? எப்படி சார் லிஸ்ட் ஆயிருக்கு? லிஸ்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நேற்று நம்ம பார்த்தோம். அதாவது கலாட் எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 120 ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டது. 126 ரூபாய்க்கு இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. 43 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. ஆனால் 126ல முடிவடைஞ்சிருக்கு. கலாட் ஸ்டீல் அதே மாதிரி 349 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. 150 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு, ஆனால் 234 ரூபாய்க்கு இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. அது SME, அதனால அது ரொம்ப
இஷ்யூ சைஸே 37.5 கோடி. அதை நம்ம சிக்னிபிகண்டா எடுத்துக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நாளை மறுநாள் வந்து சுதீப் ஃபார்மா ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக இருக்கு. இதுவுமே வந்து 93 மடங்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பெறப்பட்டது. 593 ரூபாய்க்கு பங்குகள் வெளியிட்டார்கள். மெயின் லைன் ஐபிஓ எப்படி இருக்குங்கிறது நாளை மறுநாள் பார்க்கணும். இன்னைக்கு வந்து எஸ்எம்இ ஐபிஓ 3 ஐபிஓ இருக்கு. எஸ்எஸ்எம்டி அக்ரோடெக், கேகே சில்க் மில்க்ஸ், மதர் நியூட்ரி ஃபுட்ஸ்ங்கிறது இருக்கு. இதை பத்தி விரிவா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம வர நாட்கள்ல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கேபினெட் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் பயன்படுத்துற கம்பெனிகள் இன்சென்டிவ் மாதிரி இதை சொல்லியிருக்காங்களா சார்? ஆமா, இன்னைக்கு அவரு அஸ்வினி அவர் அந்த மத்திய அமைச்சர் பேசும் பொழுது அவர் ஊடகங்களை சந்தித்து பேசியிருக்காங்க. ஒரு பிரசன்டேஷனே பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேபினெட் அமைச்சரவை வந்து 7,280 கோடி ரூபாய் ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா ரேர் எர்த் மேக்னெட்ஸ் இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம பத்தி ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாகனங்கள் எல்லாம் இதனால அந்த ரேர் எர்த் சப்ளை வந்து ஃபுல் கண்ட்ரோல் சைனா, மெஜாரிட்டி கண்ட்ரோல் சைனா வச்சிருக்கு. இந்தியாவில் சிலது இருந்தா கூட சில சங்கடங்கள், சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு அதை நீக்குவதற்கு இப்போ இந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 7,280 கோடி ரூபாய் இந்த இன்சென்டிவ் ஸ்கீம். இதுல வந்து அடுத்த 2-3 ஆண்டுகளுக்குள் ஒரு 5 யூனிட் இது செட்டப் பண்ண போறாங்க. யூனிட்ஸ் வந்து செட்டப் பண்ணி அதன் மூலமாக இந்த ரேர் எர்த் வந்து தயாரிக்க போகிறார்கள். அதாவது அதை ரிஃபைன் பண்ணி எடுத்து கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய அந்த ரிலேட்டட் செக்டார், செமிகண்டக்டர், குறிப்பாக செமிகண்டக்டர் செக்டார், சிப்ஸ், அதே மாதிரி இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக் செக்டார் எல்லாருக்குமே இது வந்து ஒரு நிச்சயமாக இது முறையாக செயல்படுத்த துவங்கினால் இது வந்து பெரிய அளவுல பூஸ்ட் கொடுக்கக்கூடியது. தன்னிறைவை நோக்கி நாம் செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு இன்சென்டிவா, ஒரு ஊக்கமாக இது இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுல ஒரே ஒரு கன்சர்ன் ஜெனரலா சொல்லக்கூடியது, ரேர் எர்த் மினரல்ஸ்ல வந்து ஈகோ சிஸ்டம், என்விரான்மெண்டல் இது பாதிப்புகள் சில சமயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு எவ்வளவு தூரம் கரெக்ட்னு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு தன்னிறைவை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இன்னைக்கு இந்த டாரிஃப் வார்ல இருக்கிறதுனால வந்து இதை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டமா இருக்குது. நம்ம சைனாவையோ மற்ற நாடுகளை நம்பி இருக்காமல் இருப்பதற்கு பண்ணியிருக்காங்க. இதனுடைய இது ஓரளவு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு. ஆனால் சந்தை முடிவடைந்த பிறகு அந்த முடிவடைந்து கொண்டிருக்கும் தருவாயில் வெளிவந்த அறிவிப்பு. ஃபைன் சார். இப்போ இந்த மாதிரி கம்பெனிகள் கொடுக்கறதுனால என்னென்ன மாதிரி செக்டார் சார் ஏற வாய்ப்பு இருக்கு? நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் செக்டாரா இருக்கலாம், செமிகண்டக்டர் அந்த செக்டார் குறிப்பாக அதுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் இருக்கும். அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும், ஆட்டோமொபைல்ஸ் குறிப்பாக அதுக்கு பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி போனஸ் அறிவிச்சிருக்காங்களா? ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 1:1 நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பங்கு ஒன்றுக்கு இன்னொரு பங்கு இலவச பங்காக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அல்லது அது இலவச பங்குன்னு சொல்லலாமா, இல்ல விலையில்லா பங்குன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி. அந்த விலையில்லா பங்கு வழங்குவதற்கு ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்னா இன்னைக்கு மாலை உங்களுடைய அந்த டிமெட் கணக்குல அது வந்து இருக்கணும். இன்னைக்கு டிமெட்ல இருக்கணும்னா நேற்று நீங்க வாங்கியிருந்தா தான் இருக்கும். இன்னைக்கு வாங்கினா வராது, நாளைக்கு தான் வரும். அந்த T+0 செட்டில்மெண்ட் இருக்க பங்குகள் தவிர பாக்கி எல்லாமே வந்து மறுநாள் தான் டெலிவரி வரும். சோ நேற்று வாங்கியிருந்தா இன்னைக்கு வந்திருக்கும். சோ ரெக்கார்ட் டேட் இன்னைக்குங்கிறதுனால இன்னைக்கு வந்து எக்ஸ் போனஸ் டேட்னு சொல்றது. அதனால இன்னைக்கு வந்து வணிகமானது எக்ஸ் போனஸ் டேட். சோ சரிபாதியாக கிட்டத்தட்ட அதனுடைய விலை விளைந்தது, 50% வீழ்ச்சியை சந்தித்தது. 5,300 ரூபாய்க்கு மேல வணிகமாக்கிட்டு வந்தது நேற்று. இன்னைக்கு 2,679 ரூபாய் அப்படின்னு வணிகம் நடந்தது. பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இது போனஸ்னால வந்த ஒரு விஷயம். நான் பல முறை நம்ம பேசியிருக்கோம். 10 ரூபாய் கொடுத்து 2-5 ரூபாய் கொடுத்துருக்காது தான் இது. சில சமயங்கள்ல நமக்கு சில்லறை கிடைக்கல, ஏன்னா அந்த சில்லறைக்கு கொஞ்சம் கூட காசு கொடுத்து வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியே வேணா எடுத்துக்கலாம். இதை நிறைய பேர் அஃபோர்டபிலிட்டினால கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கலாம், விலை குறையும் பொழுது, அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய மதிப்பு குறைஞ்சிருக்க கூடி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருந்தது இன்னைக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸ்லைட் புல்லிஷ்னஸ் இருந்தது க்ரூட பொறுத்த வரைக்கும். பட் சில்வர் ஒரு 1.5 விழுக்காடு இன்னைக்கு ஏறி இருக்கு. 1,59,000 போயிருக்கு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல்வடையக்கூடிய முன்பேற வணிக ஒப்பந்தம் MCX சந்தையில 1,59,000. அதே மாதிரி தங்கம் வந்து 1,26,000 அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றை விட ஒரு 1/2 விழுக்காடு அதிகம். சர்வதேச சந்தையிலையும் வந்து தங்கம் ஒரு சிறிய ஏற்றத்துல, வெள்ளி 2 விழுக்காடு ஏற்றத்துல இருக்கு. கச்சா எண்ணெயும் வந்து $58 கிட்ட இருக்கு. பட் அது பெரிய ஏற்றம் இல்லை, அது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். டாலர் இண்டெக்ஸ் திரும்ப 100க்கு கீழே ஜஸ்ட் below 100 வந்திருக்கு. சோ அந்த ஒரு 99 ஏற ஆரம்பிச்சது கொஞ்சம் இப்ப மட்டுப்பட ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இங்க நம்முடைய உள்ளூர் சந்தையில பெரிய மாற்றங்கள் இல்லை. 89 ரூபாய் 40 பைசா அப்படின்னு வந்து டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி முறுபடையக்கூடிய ஒப்பந்தம். அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு 63 பைசா ஏற்றத்துல இருக்கு. யூரோ 45 பைசா ஏற்றத்துல, ஜாப்பனீஸ் யென் 19 பைசா ஏற்றத்துல. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸ்லைட்டா வந்து இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. அதாவது ரூபாய் வீக்கன் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. தங்கத்தை பத்தி பேசுறப்ப சைனா 10x வந்து தங்கத்தை வாங்கி கூச்சிட்டு இருக்காங்களாம். இது வந்து சர்வதேச பொருளாதாரத்துல எப்படி சார் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்? இது நமக்கு ஆபத்தா? இதுல வந்து ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும்.
வேர்ல்ட் கோல்டு கவுன்சில். வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் வந்து காலாண்டுக்கு ஒரு முறை, அவ்வப்ப மாதத்துக்கு ஒரு முறை சில ரிப்போர்ட்ஸ் அப்பப்ப வெளியிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி வந்து 3ஆம் காலாண்டு, நடப்பாண்டுல 2025ஆம் ஆண்டினுடைய 3ஆம் காலாண்டுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அது வந்து கோல்டு டிமாண்ட் ட்ரெண்ட்ஸ் Q3 2025 அப்படின்னு. அந்த கோல்டு டிமாண்ட் ட்ரெண்ட்ஸ் Q3ங்கிற அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 20 பக்கத்துக்கு மேல இருக்கும். அதனுடைய சம்மரி கூட ஒரு 2 பக்கங்கள் ஃபுல்லா படிக்க முடியாதவர்களுக்கு 2 வெளியிட்டு இருக்கார்கள். இது பொது வெளியில் இருக்கக்கூடிய விஷயம். அதுல சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதற்கு பிறகு அதன் அடிப்படையில பைனான்சியல் டைம்ஸ் வந்து ஒரு சில ஆர்டிகல்ல சில எழுதியிருக்காங்க, சில தகவல் சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட், கோல்டு டிமாண்ட் ட்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட்ல வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஜுவல்லரி அப்படிங்கிற ஆங்கிள், ஆபரண தங்கம் அப்படிங்கிற ஆங்கிள் அது வாங்குவது குறைந்திருக்கிறது. மதிப்பீட்டில் அதை அதிகரித்திருந்தாலும் தங்கத்தோட விலை கூடி இருக்கிறதுனால கூடி இருக்கே தவிர வாங்கக்கூடிய குவாண்டம்ங்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சில புள்ளி விவரங்களை அடக்குகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை சென்ற ஆண்டு ஜுவல்லரிக்காக வாங்கிய தங்கத்தை விட, அந்த விற்பனையை விட இந்த ஆண்டு 31 விழுக்காடு குறைவு. அதே மாதிரி சைனாவை பொறுத்தவரை போன ஆண்டு வந்து 102 டன், இந்த ஆண்டு வந்து 84 டன், கிட்டத்தட்ட 18 விழுக்காடு குறைவு. ஒட்டுமொத்தமாக உலக சர்வதேச அளவுல 19 விழுக்காடு ஜுவல்லரிக்கான அந்த டிமாண்டுங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. 19 விழுக்காடு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, ஒன்று நம்ம வாங்கக்கூடிய அளவு குறைஞ்சிருக்கு, செலவு அதிகரிச்சு, இந்த விலை அதிகரிச்சதன் காரணமாக அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது நம்ம ஒண்ணு பார்க்கிறோம். இது போக வேறு சில தகவல் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ரொம்ப முக்கியமா வந்து பைனான்சியல் டைம்ஸ் ஆர்டிகல்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயங்கள். சைனா மிகப்பெரிய அளவுல தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய முழு தரவுகளையும் அவர்கள் வெளியிடுவதில்லை பொது வெளியில். ஏன்னா IMF, வேர்ல்ட் பேங்க் வந்து இது சம்பந்தமான தரவுகளை பல நாடுகளிடமிருந்து, அந்த நாடுகளுடைய மத்திய வங்கிகளிடமிருந்து, மத்திய ரிசர்வ் வங்கிகளிடமிருந்து கலெக்ட் பண்ணி இந்த நாடு இவ்வளவு வாங்கியிருக்குங்கிற ஒரு டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முழுமையாக சைனா வந்து அதனுடைய தரவுகளை சொல்லுவதில்லைன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை விட பல மடங்கு அதிகம். இன்ஃபேக்ட் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பாத்தீங்கன்னா, சைனாஸ் அன்ரிப்போர்ட்டட் கோல்ட் பர்ச்சேஸ் could be more than 10 times its official figures அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பண்றாங்கன்னா, குவைட்டா அவங்க டைவர்சிஃபை பண்றாங்க. அமெரிக்க டாலருக்கு வந்து தங்களை நம்ம முன்னாலே நிறைய தடவை பேசியிருக்கோம், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பேசியிருக்கோம். இப்ப ஒரு ரெஸ்பெக்டபிள், ஒரு கிரெடிபிள் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பேப்பர்ல இது வந்திருக்குங்கிறத பாக்குறோம். அவர்கள் சொல்வதை விட 10 மடங்கு அதிகம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுது. இந்த ஆண்டுல மட்டுமே 250 டன் வரைக்கும் வந்து சைனா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு. ஏன்னா பொதுமக்கள் வாங்குறது வேற, அதனாலதான் பொதுவாக ரொம்ப நாள் ஏறிக்கிட்டு இருந்துச்சு நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல. இப்ப கடந்த ஓரிரு ஆண்டுகள் மத்திய ரிசர்வ் வங்கிகள் வாங்குறதுல ஏறுது. அதுவும் குறிப்பாக சைனா டாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த உத்தியின் அதன் அடிப்படையில வந்து அவங்க வந்து இதை வாங்கிட்டு இருக்காங்க. பட் இதுல வந்து அவங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இப்ப சைனாவுடைய கோல்டு ரிசர்வ் எவ்வளவு இருக்குன்னு ஒரு உத்தேசம் வந்து ஒரு ஜப்பானுடைய புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷனுடைய ஒரு இயக்குனர் ப்ரூஸ் அப்படிங்கிறவர், அவர் என்ன சொல்றாருன்னா, சைனாவை பொறுத்தவரை அவங்க சொல்ற கோல்டு ரிசர்வ் விட அவங்க சொல்றதை விட 2 மடங்கு இருக்கும். அதாவது கையிருப்பு, நான் முதல்ல சொன்னது வந்து அவங்க வாங்கினது வந்து 10 மடங்கு இருக்கும், ஆனால் குறைச்சு சொல்றாங்க இந்த ஆண்டுல. பட் வந்து கையிருப்பு வந்து கிட்டத்தட்ட 5000 டன் கிட்ட அவர்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு இன்னொரு ஆங்கிள் பார்க்கும் பொழுது, ஏதோ நம்ம பல முறை நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், தங்கம் ஏன் ஏறுகிறது, எதனால ஏறுது, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. சோ இது வந்து ஓரளவு இந்த டாலரைசேஷன் ஸ்ட்ராட்டஜியும், டாலர்ல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் அந்த முயற்சியில தான் சைனா இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இதை எப்ப நிறுத்துறாங்களோ அப்பதான் தங்கத்தினுடைய விலை குறையும் அல்லது சைட்வேஸ்க்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை நிறுத்துவாங்களா சார்? போக பார்த்தா எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவாங்க போல இருக்கே. அவர்களுடைய டாலர் இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து மொத்த ரிசர்வ்ஸ்ல வந்து தங்கமா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒரு கால்குலேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10 ஆண்டுகள்ல வந்து தங்கத்தினுடைய பங்கு அப்படின்னா வந்து யூஎஸ்க்கு வெளியே இருக்கக்கூடியது 10% இருக்கு, இப்ப 26% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய முழு தரவுகள் வந்து நம்ம கைவசம் இல்லை, அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் சென்ட்ரல் பேங்க்ஸ் ரொம்ப சீக்ரெட்டிவா, சைனா மட்டும் இல்ல, வேறு மத்திய ரிசர்வ் பல வங்கிகளுமே இந்த மாதிரி அன்ரிப்போர்ட்டடா வாங்கிட்டு இருக்காங்கிறதையும் வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சார், சைனா பத்தி பேசுறப்ப, சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு எல்லாமே நிறைய கடன் கொடுத்து வச்சிருக்காமே, இதனால பாதிப்பு ஏற்படுமா சார்? இன்னைக்கு ஒரு ஹிந்துல அருமையான ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க, ரொம்ப டீடைல்டா அதை பத்தி கவர் பண்ணிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் 80 விழுக்காடு நாடுகள் வந்து சைனாவிடம் இருந்து எப்படியோ ஒரு விதத்துல கடந்த 20 ஆண்டுகள்ல கடன் வாங்கியிருக்காங்க பல்வேறு விதங்கள்ல அப்படின்னு. 217 நாடுகள்ல 179 நாடுகள் வந்து இந்த காலகட்டத்துல 2000 துவங்கி 2023 கடன் வாங்கியிருக்கதா அந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் கிரெடிட்டர் இவங்க தான், டெட் கலெக்டர் இவங்க தான். 2023 $140 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகளை பாத்தீங்கன்னா,
இந்த டாரிஃப் வார்லாம் எப்படி முடியும், என்ன மாதிரி முடியும், இதனுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணலாம். டாப்ல யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பக்கத்தில் இருக்க நாடு தான் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, வெகு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா, அதற்கு அடுத்து ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, வெனிசுலா, பாகிஸ்தான். இதுதான் டாப் 5ல வருது. அதற்கு பிறகு அங்கோலா, கசகஸ்தான், பிரேசில், யூகே, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், ஜெர்மனி, மலேசியா, வியட்நாம், இது எல்லாமே வருகிறது. சோ இது இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு சைனாவை தவிர்த்து நாங்க வணிகம் புரிகிறோம் என்று எந்த நாடும் சொல்றதுங்கிறது மிக மிக கடினம்ங்கிறது தெளிவாக காட்டுகிறது. இந்த பின்னணியில தான் இந்தியா கூட நம்மள எவ்வளவு தூரத்துக்கு டீரிஸ்க் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி ரேர் எர்த் மினரல் சொல்லிட்ட சில பங்குகள் இதுல அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார் நீங்க சொன்னது எல்லாமே இன்னைக்கு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. மொட்டை ராஜேந்திரன், கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் என நகைச்சுவை பட்டாளத்தின் கூட்டணியில் ரஜினி கிஷன் தயாரித்து ஹீரோவாக நடித்துள்ள ரஜினி கேங் திரைப்படம் நவம்பர் 27 முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில்.